மக்களே, நான் இப்போ ஒரு இது ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எம்டி பாத்திரம் எடுக்க போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பசங்கள்லாம் நிறைய பசங்க சரக்கு போட்டிருந்தாங்க. அவங்க தான் என் வண்டிக்கு பின்னால் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 காரும் வந்துச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டுருக்கேன். போலீஸ் என்னை நிறுத்தி கேட்டாங்க, நீங்கள் சரக்கு எதாவது அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் ஊதி காட்டிட்டு சார் நான் அடைக்கல, பின்னாடி இருக்கிறவங்களாம் கேளுங்க, அவங்க எதாவது அடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பிடிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். இந்த பசங்களாம் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, சரக்கு அடிக்கிறதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 வீலரில் போனாலும் கீழே விழுந்து அடிபட்டு நீங்கள் வேறு இறந்து போயிடுறீங்க. இல்லை காரில் போனால் ஒரு 5 பேர் 6 பேர் இடித்து ஏதாவது அடித்து தூக்கிட்டு யாராவது இறந்துடுறாங்க. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை மக்கள் வீட்டில் 4-5 அவங்க அம்மா இல்லை அப்பா யாராவது 2 வீலரில் போயிருப்பாங்க, ஏதாவது நடக்கும். அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தயவு செய்து இந்த சரக்கு அடிச்சுட்டு இல்லை வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு யாருமே வண்டி ஓட்டாதீங்க. இது நான் ஒரு ஓட்டுநராக என் சைடு இருந்து சொல்கிறேன்.